எங்கே போகிறோம்? முல்லைத்தீவு. முல்லைத்தீவு போகிறோம். முல்லைத்தீவில் போய் இறுதி யுத்த பூமிகளை பார்க்க போகிறோம். இறுதி யுத்த பூமியில் பார்க்க போகிறோம். காருக்குள்ள குளிர் தாங்கலை, ஏற்கனவே இலங்கையில் குளிர் தாங்கலை. எப்படி வவுனியாவில் குளிர்தா? குட்டி நுவரெலியான்னு சொல்லுவோம். எது இந்த இடத்த குளிர்லே இல்லையே. குளிரே இல்லையா? எனக்கு குளிர்ச்சி. இப்பதான் சொல்லிட்டு வரேன். காருக்குள்ள குளிர். இப்போ வந்து போர் நடந்த இடங்களை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். கிளம்பியாச்சு. வவுனியா ஹோட்டலிருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு சவுத் இண்டியன் நேற்று தரமான சாப்பாடுங்க. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு ப்ரான் சில்லி, தரமான இது, ஒரு அவிச்ச முட்டை. ரொம்ப நாள் கழிச்சு நாக்குக்கு காரமாக கொஞ்சம் கிடச்சிதுங்க. திருச்சி அருண் அதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு. ஹோட்டல் நெல்லி வவுனியாவில், நெல்லி ஸ்டார் ஹோட்டல் நெல்லி ஸ்டார் வவுனியாவில் நம்ம செஃப் திருச்சிக்காரரு அருண். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆமாம் நான் தான் அப்படின்னு ஒரு கையை தூக்கி விடுங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா, வவுனியா வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்க. இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள். இது வவுனியா 2ஆம் குறுக்கு தெருன்னு சொல்லுவினோம். அதில் நெல்லி ஸ்டார் என்றாலே கூடுதலாக நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு காட்டிக்கணும், போய் சாப்பிடலாம். நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. வந்து ஃபீல் ஆகிட்டா அவங்களுக்கு. ஆமாம், முழுக்க தமிழ் தாங்க. கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு கிராமத்தில் போய் இருந்துட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல டவுன் தான், பெரிய ஊர். அப்படியே முல்லைத்தீவு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வவுனியா பேருந்து நிலையம், வவுனியா பஸ் டெர்மினல், வவுனியான்னு போட்டிருக்கு பாருங்கள். மாகாணங்களுக்கு இடையிலான சேவை, உள்ளூர் சேவை தனித்தனியாக இருக்குங்க. இது மாவட்டங்களுக்கு. இங்கே மாவட்டம்னு சொல்லுவீங்களா மாகாணம்னு சொல்லுவீங்களா? மாவட்டம் 25, மாகாணம் 9 இருக்கு. என்னென்ன மாகாணம் இருக்கு? வட மாகாணம், வட மத்திய மாகாணம், தென் மாகாணம், மூவா மாகாணம், சதுரம் மூவா மாகாணம், அப்படி இருக்கு. வட மத்திய மாகாணம்ன்றது அப்படி இருக்கு. கொழும்பு என்ன மாகாணம்? நம்ம தங்கின நுவரெலியா, அது வட மத்திய மாகாணம். வட மத்திய மாகாணம். ஸோ 25 மாவட்டம், 9 மாகாணங்களுக்கு பங்கிட்டு 25 மாவட்டம் இருக்கு. அதாவது ஒரு மாகாணத்தில் இப்போ வட மாகாணம் 5 மாவட்டம் இருக்கு. மாநிலம் அப்படின்றது தான் மாகாணம்னு சொல்றீங்க? இருக்கலாம் மேபி. சரியா? இந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் சதுர பரப்பு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ கொடுப்பீங்க? சரி, அது இயற்கை. அது அந்த காலத்திலே பிரித்து வச்சது. எங்களுக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. சரி, இப்போ அப்படியே போக 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 எப்படி தெரியுது பாருங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரோட்டு பிரப்பன் வலசையில் வந்து கட் பண்ணிங்கன்னா புதுமடம், அந்த வழியிலேருந்து திருப்புல்லானி போவீங்க. அதில் ஒரு சில இடங்களோட இந்த இடங்கள் வந்து ஒத்து போகும். நீர்நிலைகள் நிறையா இருக்கும், பனை மரங்கள் நிறையா இருக்கும். ஒரு சில இடங்களில் இந்த இடங்கள் வந்து ஒத்து போகுது. மனசோட உள்ளுணர்வும் அப்படி தான் சொல்லுது. வவுனியா ரோட்டில் இருந்து அப்படியே என்ன முல்லைத்தீவு ரோட்டுக்கு புளியங்குளம். நம்ம புளியங்குளம் பேர் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில். அப்படியே இது உள்ள இது பேர் சந்துன்னு சொல்லுவீங்களா? சந்தி உள்ள திரும்பி போகிறோம். ஃபுல்லாக விவசாய கடைகள் தான். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஓடுமா? ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. பஸ்ஸை பார்த்துட்டேன். தமிழ்நாடு தாங்க இது. தமிழ்நாட்டில் எப்படி நாய் தொல்லைகள் இருக்குமோ அதே நாய் தொல்லைகள் இப்போ வவுனியாவில் இருந்து நாங்கள் முல்லைத்தீவு போகிற வழியிலையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், தலைவன் நிற்கிறான் பாருங்கள், கௌசிக். நிறைய கௌசிக்குகள் குறுக்க வராங்க. ரொம்ப பாதுகாப்பாக போக வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சாலைகளில் நாய் அடிபட்டால் கூட போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியுமா. வீட்டுக்கார நாய் இல்லைன்னா சரி. ஆமாம், இல்லைனா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அது இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இங்கே லைட்டாக தொட்டாலே 1000 ரூபா கேட்குறாங்க. எங்கே போகிறது? அடடா 10ஆவது ரகுநாதபுரம் ஆலாந்தரவையை பார்த்த மாதிரி இருக்குங்க எனக்கு. இடங்கள் அருமையாக இருக்குது. இங்கேருந்து ஊர்வலமாக போகிறதா அந்த இடத்துக்கு? இதெல்லாம் சோடிச்சு அந்தாண்டு இங்கே இருக்கிற துயிலும் இல்லத்தில் வந்து சரி மாவிலே துயிலும் இல்லைன்னா நாங்கள் கல்லறைன்னு சொல்லுவோம். இங்கே
துயிலும் இல்லம். இப்போ அந்த மாவீரர்களுக்காகவே ஒரு இடம் தனியாக இருக்குல்ல, இருக்கு. அது எங்கே இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வச்சுருக்கிறேன். நெடுங்கேணி மகா வித்தியாலயம், இதுதான் நெடுங்கேணியா? நல்லா இருக்கு. எல்லாம் சுத்தம் நடந்த இடங்கள் தான் இருக்கு. முல்லைத்தீவு 23 வருஷம் ஒட்டு சுட்டான் 10 தசம். ஓட்டு சுட்டான் அப்படின்னா? ஒட்டு சுட்டான் அதுவும் ஒரு ஊர் தான். இது அந்த உயவர்கள் அதிகமாக இருக்கிற இடமா, மண்பானைகள் செய்கிறவங்க அதிகமாக இருக்கிற இடமா? அது இருக்கலாம். அங்கே அப்படி அதுகள்லேருந்து எல்லா மக்களும் கலந்து இருக்கணும். ஆனால் அந்த இதுகள் வந்து பிரசித்தம் அங்கே ஓட்டு தொழிற்சாலை. அப்போ அந்த பேர் அதுதான், ஓட்டு சுட்டான். கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே அவங்கள குயவர்கள் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மண்பானை செய்கிறாங்க அப்படி தான், பாடப்புத்தகத்துல தானே இருக்கு. குயவர்கள் தானே. என்ன சிறப்பு இதில்? தண்டுவானா மிக்கம். தண்டுவானன்றதும் பழைய போர் நடந்த இடங்கள். இதுவும் போர் நடந்த இடம் தானா? பவுனியா தாண்டினாலே எல்லாம் போர் நடந்த இடங்கள் தான். இப்போ இங்கே எல்லாமே சோடுகள் இருக்கும். உள்ளே போனோம் அப்படின்னா வெடி சத்தம் கேட்காத இடமே கிடையாது. வீடுகள்லாம் இப்போ சேதம் அடைஞ்சிருக்குன்னா அப்போ அது பனைமரங்கள் தாராளமாக இருக்கு. எக்கச்சக்கமாக இருக்குது பனைமரங்கள். அப்படியே இங்கேருந்து நான் அப்படியே கவர் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே போர் நடந்த இடங்கள் தான். இப்போ இங்கே நடக்கிற போரோட சத்தம் இப்போ உங்கள் வீடுகளுக்கெல்லாம் கேட்டிருக்கும் இல்லையா? செல் அடிக்கிற சவுண்ட், அந்த 40 பேரல் இருந்தது. ஆமாம், அது அடிக்கிற சத்தங்கள் எல்லாம் கேட்கும். இப்போ மிலிட்ரி வண்டி இதில் போய்கிட்டே தான் இருக்கும். நெட் இருக்காது இதில், அதான் அவர் சொல்கிறார், நெட்வொர்க் இருக்காது. இப்போ இதுக்குள்ள காட்டுகளெல்லாம் போனோம் அப்படின்னா உள்ள எல்லா அனிமல்ஸும் இருக்குமே. இதெல்லாம் பெருங்காடு. பெருங்காடு. இதில் வழித்தடம் அமைச்சு போகிற வழியும் வர்ற வழியும் தெரியாமல் உள்ளே போன தடமே தெரியாத அளவுக்கு வந்து போய் அடிச்சுட்டு போவாங்க. காடு விவசாய இடம், காடு விவசாய இடம், நீர்நிலைகள், குளம்னு தான் அப்படியே போகுது. நடுவில் வெளிநாட்டிலேருந்து வந்த நிறைய பறவைகள், இங்கே இருக்கிற விலங்குகள்ன்ட்டு ஒரு இடைஞ்சலான வாழ்க்கை தான் அப்போ இது இல்லை? இப்போ இன்ன வரைக்கும் ஆர்மியோட இப்போ ஏதாவது வந்து செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கா? இப்போ குறைவே இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது. போதைப்பொருள் மட்டும், போதைப்பொருள்களுக்கு மட்டும். மற்றபடி மக்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க. போதைப்பொருள் கம்பல்சரி இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது என்ன மரங்கள் இதெல்லாம்? வீர மரம், ஒரு பால மரங்கள், அப்படி வித்தியாசம் பேர் தெரியாத மரங்கள் எல்லாம் இருக்கு நிறைய. இந்த ரோட் இறங்கி அப்படி இறங்கி ஏறுது. இது என்ன தண்ணி ஒரு இடமா? அது சைடில் காட்டோட இது தெரியணுன்றதுக்காக, அனிமல்ஸ் வர தெரியணுன்றதுக்காக வெட்டி வச்சிருக்காங்க இல்லையா? கொஞ்சம் துண்டை ஒதுக்கியிருக்காங்க. யானை நின்றா கூட தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாட்டு மாட்டு பண்ணைங்க, இந்த பக்கம் விவசாயம். யானை லத்தி முரட்டு சைஸாக கிடக்குது, ஆனால் யானைகளை தான் பார்க்க முடியல. இருக்காங்களே யானை திறத்தி இருக்கு இந்த துண்டுல. இரவு போல் வந்து நாங்கள் 12 மணிக்கு யானை நின்றது. அப்போ பக்கத்தில் சரி எங்களை விட்டுற போகலான்னு பார்க்க திருப்பி ஓடி வந்து யோசித்துறோம். நாங்கள் அப்படியே ரிவேஸில் ஓடிட்டோம். 12 மணிக்கு இங்கே என்ன வேலை? அதான் இரவு பட்டாலே இந்த ரோட்டால் போகணுன்னு தான் சொல்லிடுறேன்.
மரங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்கன்னு பாருங்கள். மரங்கள் ரோட்டுக்கு மேலே வந்திருக்கு, அப்படி இப்படின்னு எதுவும் வெட்டலை, பாதுகாத்தார்கள். இப்போ இது வேற விஷயம். அப்பைக்கா பாதுகாத்தார்கள், மரங்கள் நட்டார்கள். அதனாலதான் இப்படி இருக்கு இந்த இடம். இப்போ குறைவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது. இப்போ நடுறாங்கல்ல இல்லையா? நம்மவர்கள் நட்டார்கள். நம்மவர்கள் 36 கிலோமீட்டர் நினைவிடம் அமைச்சிருக்காங்க இல்லையா? கல்லறை தான் இதெல்லாம் புதைச்ச இடங்கள். சுனாமி இறந்தவங்க புதைச்ச இடங்களா? முல்லைத்தீவு போகிற வழியில் இருக்கு. முந்திரிக்காடு, வன்னிக்காடு. வன்னிக்காடா இது பேர்? யாழ்ப்பாணம் போகும் பிறகு நீங்கள் எங்கே காட்டை பார்த்தாலும் அது வன்னிக்காடுன்னு தான் சொல்லுவோம். வன்னிக்காடு. வன்னி 41.5 கிலோமீட்டர் போகும். ஆமாம். மாங்குளம் என்ற பேர் வந்து அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் வர்ற இடம். ஓ, அந்த அந்த சின்ன குழந்தை வந்து மாங்குளத்தில் அம்மா பார்க்க போகிறேன்னுட்டு வருவேன். ஆமாம் ஆமாம், அந்த இடமா? அந்த இடம். யுத்த காலத்தில் அடிபட்டவங்க இங்கே தான் கொண்டு போனாங்களா? இயக்கத்தில் உள்ளவங்கன்னா அது அவங்களே அங்கே பார்த்துனாங்க. பாப்பினா அப்படி இல்லை, நெஞ்சால கொண்டு இருக்கு. பற்றாப்பளை போகிற கோயில் போகிறது. பற்றாப்பளை என்ன கோயில் இது? முருகர் கோயில். பற்றாப்பளை கண்ணகியம்மன். கண்ணகியம்மன் கோயில். இடங்களை பாருங்க, எவ்வளோ பெரிய நீர்நிலைகள், பக்கத்திலே நெல் விவசாயம். அதுதான் நந்தி கடல். இதான் நந்தி கடலா? ஓ, தொடர்ச்சி அப்படியே போய்கொண்டே இருக்கு. இதுக்கெல்லாம் யுத்த நேரங்களில் வந்து மக்கள் இடம்பெயர்ந்து பேக்கில் தூக்கி கொண்டு இதனால தான் வந்து சேர்ந்தது. இந்த நடந்து வர மாதிரி இதெல்லாம் இதுதானே? நந்தி வட்டவாக்கால் பாலம் இருக்கு, அதையும் பார்ப்போம். நெஞ்சளவு தண்ணியில் நடந்து வந்துருக்கு. நந்திக்கடல். ரெண்டு புறமும் தண்ணி இருக்கும், நடுவில் ரோடு போகிற மாதிரி போகும். அதான் வட்டுவாக்கா, அதை பார்ப்போம். அது வட்டுவாக்கா. இதில் வந்து ஒரு புறம் தானா? யுத்த காலங்களில் மக்கள் வந்து நெஞ்சளவு தண்ணியில் நடந்து வர மாதிரிலாம் அந்த செய்தி சேனல்களில் வரும் இல்லையா, அந்த இடங்க இது. போய் கடலில் தான் கலருக்கும் இல்லையா? தூரத்தை தெரியுது தான் கண்ணகி கோயிலா? அங்கதான் கடல் இருக்குது. கடல் தண்ணியில விளக்கெரியும் அந்த கோயில். அப்படியா? முல்லைத்தீவு போட் கடல். முல்லைத்தீவு உள்ள நுழையிறோம், பார்த்துக்கோங்க. நேரில் ரொம்ப நாளாக பார்க்கணும் இருந்த ஒரு இடம் நேரில் பார்க்கலாம். பனைமர காடுகள் எக்கச்சக்கமாக இருக்கு. வெளிநாட்டு பறவைகளும் நிறையா வருது இல்லையா? நிறையா வெளிநாட்டு பறவைகள் இருக்கு. முல்லைத்தீவு டவுன் ஆரம்ப பகுதி. இப்படி போகுது. கும்பலமுனை என்ற ஒரு ஊர். கும்பலமுனை தொடக்க பகுதியிலேயே போலீஸ் ஸ்டேஷனு. முல்லைத்தீவோட அஃபிஷியல் லேண்ட் உள்ள என்று ஆயிருக்கிறோம். நகரத்துக்குள்ளே போகிறோம்.
நகரத்தில் போகுமா இல்லை அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு போவோம். கடற்கரை இருக்குது. மகா வித்யாலயம். முல்லைத்தீவு பீச் 600 மீட்டரில் இருக்குது. பேருந்து நிலையத்துலலாம் ஆளே இல்லை, வெறும் சேர் தான் இருக்குது. மக்கள் இங்கே அப்போ ரொம்ப கம்மியா? ரொம்ப 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 கம்மி. இப்போ இடம்பெயர்ந்து அப்போ எங்கே இருக்காங்க? அந்த மாதிரி இடங்கள்ல இருக்காங்களா இல்லை இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டோம். வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. குறிப்பிட்ட மக்கள் யுத்தத்தில் இறந்துட்டோம். மற்றாக்கள் வேறு வேறு ஊர்களில் இருக்கணும். அப்படி கனடாவில் தான் அதிகம் இல்லையா? கனடா, பிரான்ஸ், சுவிஸ் எல்லா இடத்துலையும். முல்லைத்தீவோட கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். கரைத்துறைப்பற்று பிரதேச சபை. கரைத்துறைப்பற்றுனா ஏரியா டிவிஷன் பேர், மாவட்ட பேர். தங்கி பார்க்க போகிறீங்களா? இல்லை தானே? இல்லை, இதெல்லாம் ஹோட்டல்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கடல் ரொம்ப இதாக வருது, ஆக்ரோஷமாக இருக்குது. ரொம்ப கலக்கமாக இருக்குது அலையெல்லாம். தேவாலயம். இந்த வீடுகள் எல்லாமே அப்படியே போரில் சிலமடைஞ்சு அப்படியே கைவிடப்பட்ட இந்த மாதிரி எந்த பக்கமும் ஒரு வீடு இருக்குது, பெரிய வீடாக இருக்குது. போகிற வழிகளில் ஏதாவது பார்க்கலாம். தண்ணீர் வித்தியாசமாக போகுது. கடலோட ஒரு கட்டத்துக்கு நல்ல தண்ணி பாய்ஞ்சா வெட்டி விடுது. அப்படியே முற்று முதலாக தமிழ்நாடை பார்த்த மாதிரியே இருக்குங்க. 100% அப்படியே தமிழ்நாடு தான். வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம், பூவரச மரங்கள் ஒரு சில வீடுகளில் இருக்குது. சமீபத்தில் பெஞ்ச மழையில் பனை மரங்கள் அப்படியே தண்ணிக்குள்ள நிற்கிது. முன்னாடிலாம் அந்த பணம் மட்டையை வச்சு தானே அடைப்பாங்க. இப்போ தகரம் வச்சு அடைக்கிற கலாச்சாரம் இங்கேயும் வருது இல்லையா? பணம் மட்டையில் வச்சு வரிச்சின்னு சொல்லுவோம். வரிச்சின்னு சொல்லுவோம். இன்னமும் எங்கள் ஊர் பகுதிகளில் அப்படி தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நிறையா பேர் இந்த தகர ஷீட்டுக்கு மாறிட்டாங்க. இந்த தகர ஷீட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டுக்கு மேலே அதை வேஞ்சி விட்றீங்க அப்படின்னா காற்றுல பறந்து வந்ததுன்னா எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் வெட்டி வீசிட்டு போயிடும். அப்போ மனிதனோட நிலைமை யோசிச்சு பாருங்கள்.
காற்றுல பறந்து வந்து மனிதர்கள் மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அது. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இன்னமும் உங்கள் கேம்ப் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸு, ஆர்மி, அது இதுன்னு கேம்ப் இருக்க தான் செய்யுது உள்ள. இடம்பெயர்ந்த மக்கள் வந்து இலங்கை யுத்தத்தில் ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு பாலம் இதானே. அடப்பட்டிருக்கா? உடைஞ்சது இப்போ அனர்த்தத்தோடு. புரியல. இந்த மலையோட வெள்ளத்தால் உடஞ்சிருக்கு. அதை சரிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள இங்கே தான் இறால் அதிகமாக பிடிப்பாங்களா? ஆள் இருக்காங்களா பாருங்க. இறால் மீன்கள் வந்து நிறையா பிடிப்பாங்க. போய் பார்க்கலாம். ஒரு வண்டி வந்ததுன்னா இன்னொரு வண்டி போக முடியாது. எப்போவுமே இது இப்படி தானா இல்லை உடையப்பட்டதுனால அப்படி இருக்கா? எப்பயுமே அப்படி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து கடலில் போய் கலக்குது. இப்போ இதை வந்து விரிவுபடுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாலம் செய்கிறதுக்கு அரசாங்கம் வந்து காசு கொடுத்துருக்கு. உலகம் இருந்த அரசாங்கம் செய்யாத ஒரு வேலை இப்போ இந்த அரசாங்கம் செய்யுது. மக்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ இப்போ இருக்கிற இலங்கை அரசாங்கம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய நாரை பாருங்கள். கூலக்கடாவா வேறு ஏதோ சொல்லுவோம். கூலக்கடா தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மீன் ஒழுங்கிடுச்சு. அதான் உள்ளே விழுந்து கிடந்துச்சு. மீன் ஒழுங்கிடுச்சு. எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். நடக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள நீந்திட்டு தான் வரும். எப்படி ஆளாக இருக்கும்ல இதில்? வீச்சு வேலை போடுறாங்க. நடந்தா வருதா? இல்லை போங்க. அந்த கார் போனால் தான் நம்ம கார் போக முடியும். இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம்? இது பல வருஷம் இருக்கும் இல்லையா? போருக்கு முன்னாடி இருந்து இந்த பாலம் இருக்கு இல்லையா? மக்கள் அதிகமாக வந்த வழிகளில் இதுவும் ஒன்று. அங்கே இருக்கிற இடங்களா அதில் நின்று மீன் பிடிக்கிற இடங்களா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இறால் பிடிக்கிற இடங்களா? இறால் பிடிக்கிற இடங்கள். எங்கே? நாரையில் ஒரு வகை இது. உடஞ்சிருக்கு. வெள்ளம் வந்து அப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி ஓடுது பாருங்க. எல்லாம் கடலில் போய் தான் கலக்குது. பாலம் ரொம்ப சேலம் அடைஞ்சிருக்கு. இல்லை பஸ் போக்குவரத்து இருக்கா? இருக்கு. ரொம்ப சேலம் அடைஞ்சிருக்கு பாலம். ஆனால் கூடிய சீக்கிரம் கட்டி கொடுத்துருவாங்க அதெல்லாம் சரன்னு. ஆனால் இது ஒரு ஐகான் பிளேஸ் இல்லையா? இப்போ அதை கட்டிட்டாங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வச்சுருப்பாங்களா உடைக்க போடுவாங்களா தெரியாது. ஆனால் இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. பீச் வேலை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது மாட்டுதா பார்ப்போமா? இல்லை வவுனியாவில் இருந்து முல்லைத்தீவு வரைக்கும் வந்தோம். இப்போ தீவில் இருந்து முள்ளிவாய்க்கால் போகிறோம். முல்லைத்தீவுலேருந்து முள்ளிவாய்க்கால் போகிறோம். கரெக்டா? முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய இடம் தான் முள்ளிவாய்க்கால். இப்போ நம்ம வந்தது முல்லைத்தீவு டவுன் தாண்டி வட்டுவாக்கால். வட்டுவாக்கால் வந்து அதுலேருந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் தூக்கணாங்குருவி கூடு. இப்போ நம்ம நிற்கிற ஒரு இடம் வந்து நிறையா வன்னி போர் நடந்த இடம். முள்ளிவாய்க்கால் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா இறுதிக்கட்ட யுத்தம் நடந்த இடங்களை நம்ம பார்க்கலாம்.